உனக்கு பின்னாடி எவன்லாம் ஆலோசனை பண்ணுறான், எவன்லாம் ஒழிக்க பார்க்குறான், யார் யாரெல்லாம் உன் ஊழியம் இல்லாமல் போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் குடும்பம் நாசமாகணும், உன் பிள்ளைகள் நாசமாகணும், என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்கிறத பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ முன்னாடி போயிட்டே இரு, பின்னாடி யுத்தம் பண்ணுகிற ஒரு பலத்த கரம் உனக்கு பின்னாடி நிற்குது. நீ வர 600 ரதங்களை பார்க்காத, கூட இருக்கிறதான சாதாரண ரதங்களை பார்க்காத, வீரர்களை பார்க்காத, பார்வோனை பார்க்காத, அத்தனைக்கும் சேர்த்து ஒரே கரம் இருக்கு. அந்த கரம் உன் கூட இருக்கு. அந்த கரம் உன்னை ஜெயிக்க வைக்கிற கரமாக இருக்கு, உன்னை பாதுகாக்கிற கரமாக இருக்கு. எவ்வளவு பெரியதான காரியங்களாக இருந்தாலும் உன்னை தொடாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட கூட வர மாட்டாராம். அவர் 2 பேரும் நெருங்காதபடிக்கு ஒரு அக்கினி வந்து 2 பேருக்கு நடுவில் ஆயிடுச்சு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். தைரியமா போகணும், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். முன்னாடி ரூட்டை கிளியர் பண்ணிடுவாரு, செங்கடலை பிளந்துருவாரு, ரோடு ஓகேவான்னு கேட்பாரு. ஓகே போயிட்டே இரு, வெட்டாந்தர நீ போயிட்டே இரு, இல்ல பின்னாடி அதை நீ பார்க்காத, நான் பின்னாடி பாத்துக்கிறேன், அவ்வளவுதான்.